இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிவதற்கு காரணமே இந்த போதை விற்பனை தான். நான் ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் போதைப் பொருள்கள் பல்வேறு வடிவில் விற்கப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கண்டுகொள்ளவே இல்லை. பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த போதை ஆசாமிகள். இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதை கட்டுப்படுத்த திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஒரு நாடு வளம் பெற வேண்டும், ஒரு நாடு செழிக்க வேண்டும், ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த நாடு வளரும். ஆனால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் கையிலாகாத ஒரு முதலமைச்சர்,